எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பெண்கள் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. முதல்ல எண்ணெய் பொருட்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எண்ணெய் பொருட்கள் அப்படிங்கிறது இறுதி சடங்குகளுக்காக பயன்படுத்துறது. அதை நம்ம பிறந்த வீட்டிலேருந்து எடுத்து வரக்கூடாது. இரண்டாவது, கீரை வகைகள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த கீரை வகைகள் நம்மளுடைய கணவனுக்கு ஆயுள் பாதிப்பு உருவாகும். அதனால் கீரை எடுத்துகிட்டு வரவே கூடாதுங்க. சீயக்காய் பிறந்த வீட்டிலேருந்து எதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னா, சீயக்காயும் இறுதி சடங்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால் அதுவும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. மூணாவது, விளக்கமாறு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஒரு அம்சம். அதை நம்ம பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அடுத்தது, விறகுங்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப கெட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக, நம்ம அம்மா வீட்டில் பயன்படுத்திய சாமி படங்கள், பழைய சாமி படங்கள், விளக்குகள் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறத நம்ம எக்காரணம் கொண்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அடுத்தது, உப்புங்கிறது ஒரு மகாலட்சுமி அம்சம். உப்பை நம்ம அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது அம்மா வீட்டுக்கு வறுமையை உண்டாக்கும். அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. அடுத்தது, கத்திரிக்கோல் இது போன்ற ஒரு கூர்மையான பொருட்கள், குண்டூசி, அருகாமனை, இந்த மாதிரி அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த கூர்மையான பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் 2 பேத்துக்கும் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். அதனால் இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. அடுத்தது, முரமும் பார்த்திங்கன்னா இறுதி சடங்குக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள். இதை தயவு செஞ்சு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க. இதுவும் ஒரு தவறு. அடுத்தது, கோலமாவு. நம்ம டெய்லி வாசலில் போடுற இந்த கோலமாவு மகாலட்சுமியுடைய அம்சம். இதையும் நம்ம பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார்